ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஜென்ரேட்டரோட ட்ரபிள் ஷூட்டிங் தான். இது வந்து பார்ட் 1. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 7 காமன் ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 காசஸ் இருக்குங்க. அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா நீங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் கிட்டத்தட்ட மோர் தென் 60 டெக்னிக்கல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எலக்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, இல்லை மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி. நீங்க வந்து அது வந்து என்னுடைய அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதுல இருக்கு அந்த வீடியோஸ், மோர் தென் 60 வீடியோஸ். அது பாக்குறவங்க விருப்பப்பட்டா நீங்க அதுல போய் பார்த்து உங்க நாலேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் வில் நாட் டர்ன் வென் ஸ்டார்ட் சுவிட்ச் இஸ் ஆன். ஸோ ஸ்டார்ட் சுவிட்ச் ஆன் பண்ணியும் கிராங்க் ஷாஃப்ட் வந்து சுத்தாத அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட 5 காசஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காசு பார்த்தீங்கன்னா, பேட்டரி அவுட்புட் வந்து லோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கண்டிஷன் ஆஃப் பேட்டரி செக் பண்ணணும். வோல்டேஜ் இல்லை டெர்மினல்ஸ் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் பர்ன் அவுட் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் செக் பண்ணி பாருங்க, அதுவும் நல்லா இருக்கான்ட்டு. இல்லைன்னா ஆல்டர்னேட்டரோட சார்ஜிங் அவுட்புட் இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருந்ததுன்னா வேற வழி இல்லை, பேட்டரி சார்ஜ் பண்ணி பாருங்க மறுபடியும், இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் வயரிங் இல்லைன்னா சுவிட்ச், இது ஏதாவது காசாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக வயரிங் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிடணும். ஓகேங்களா. மூணாவது டிஃபெக்டிவ் ஸ்டார்டர் மோட்டர் சொல்னைட் சில டைம்ல பிரச்சனை இருக்கும், ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து மாற்றி பாருங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மோட்டரே டிஃபெக்டாக இருக்கலாம். ஒன்று சர்வீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. இதெல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா இன்ஜின் இன்சைட் தாங்க ப்ராப்ளம் இதாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இஃப் தி கிராங்க் ஷாஃப்ட் இஸ் அன்ஏபிள் டு டர்ன் ஆஃப்டர் தி டிரைவ் equipment இஸ் டிஸ்கனெக்டட், அதாவது டிரைவ் equipment டிஸ்கனெக்ட் பண்ணியும் அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து சுத்தலை அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃபியூல் நாசல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், அந்த சிலிண்டருக்குள்ள ஏதாவது ஃபிளூயிட் வந்து இருக்கா அப்படின்னு எப்போ கிராங்க் ஷாஃப்டை சுற்றி பார்த்து பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ if fluid in the cylinder is not a problem, the engine must be disassembled to check for any other major problems inside the engine like bearing, piston, valves condition. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் செக் பண்ணிட்டு எதுவும் பிரச்சனை, அதாவது ஃபிளூயிட் எதுவும் இல்லை சிலிண்டர்ல, அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஃபுல்லா இன்ஜின் டிஸ்மேண்டில் தான் பண்ணுவார், வழியே கிடையாது. வேற ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு, பேரிங் போயிருக்கலாம், பிஸ்டன், வால்வு, இது கண்டிஷன்லாம் செக் பண்ணி எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா அது பண்ணிடணும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நாட் ஸ்டார்டிங், இதான் ப்ராப்ளம். இதுக்கும் ஒரு 5 காசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மோட்டர் வந்து டர்ன்ஸ் டூ ஸ்லோ. ஸோ ஸ்டார்டர் மோட்டர் ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா செக் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ரெஃபர் ப்ராப்ளம் 1 செக் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ராப்ளம் 1க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் பேட்டரி பார்க்கணும், வயரிங், சுவிட்ச், ஸ்டார்டர் மோட்டர், டெஃபெக்டிவ் ஸ்டார்டர், இது எல்லாமே செக் பண்ணிங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட சார்ஜிங் ஆல்டர்னேட்டரோட டிரைவ் பெல்ட் வந்து ஏதாவது லூஸா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. லூஸா இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரோட்டர் வந்து ஃபீல்டு காயில் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து டிஃபெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டாவது காசு பார்த்தீங்கன்னா லோ ஆர் நோ ஃபியூல் சப்ளை. ஸோ ஃபியூல் வந்து சரியா போல அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ஃபியூல் லைன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இல்லைன்னா ஃபியூல் ஃபில்டரே பிளாக் ஆயிருக்கலாம், அதை வந்து போயிட்டும் இருக்கலாம், இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஃபியூல் டிரான்ஸ்ஃபர் பம்ப் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். எப்படி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 35 kPa 5 PS இருக்கணும். அந்த ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்க ஸ்டார்டிங்ல. இப்போ அந்த ப்ரெஷர் ஸ்டார்டிங்லேயே அந்த மினிமம் ப்ரெஷர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபியூல் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. சரி, அதுவும் ஓகே. கடைசியா என்ன பண்ணுவீங்க, மூணாவதா இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, ஏதாவது ஏர் லாக் ஆயிருக்கா, ஏர் ஏதாவது இருக்கா ஃபியூல் சிஸ்டத்துல அப்படின்னு செக் பண்ணணும். சரி, அதுவும் ஓகே அப்படின்னா அப்புறமும் திருப்பி இந்த இதே ப்ரெஷர் தான் இருக்கு, ப்ரெஷர் லோவா இருக்கு, 35 kPa தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பம்ப் வந்து சர்வீஸ் பண்ணணும், இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. நாலாவது காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ஒரு பேட் குவாலிட்டி ஃபியூலா இருக்கலாம், ஒரு நல்ல ஃபியூலா இல்லாம போயிடும். ஓகேங்களா. அதுக்கு காரணம் பல காரணம் இருக்கு. நம்ம வாங்குற ஃபியூல்லே சரியில்லாம இருக்கலாம், இல்லை டேங்க் கிளீனிங் சரியாம இருக்கலாம், எது ஒன்றா ரீசன், லைன் ப்ராப்ளமா இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ரிமூவ் தி ஃபியூல், டேங்க்ல இருக்கிற ஃபியூல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அது டீசலா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபியூல் ஃபில்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. பண்ணிட்டு அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ராங் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைமிங்காக இருக்கலாம். ஸோ டைமிங் வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடணும்.
ஆஸ் பர் செட்டிங். ஓகேங்களா, அது பண்ணிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதாங்க ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டால் அட் லோ ஆர்பிஎம். இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும். இன்ஜின் ஸ்டால் அட் லோ ஆர்பிஎம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஜின் வந்து ரெக்கார்ட் ஸ்பீடுக்கு போகாது, ஸ்லோவாக இருக்கும், திடீர்னு நிற்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பவர் இருக்காது, அதுக்கான போதுமான பவர், சுத்தத்துக்கான பவர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபியூல் இருக்கா ஃபியூல் டேங்க்ல செக் பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது லீக் இருக்கா, இல்ல அந்த லைன் ஃபியூல் லைன்ல வந்து பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல பெண்டு, அந்த பெண்ட்ல எல்லாம் சில டைம்ல அடப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க இருந்து எங்க இருக்குன்னா, அந்த ஃபியூல் டேங்க்ல இருந்து ஃபியூல் டிரான்ஸ்ஃபர் பம்புக்கு நடுவில் இருக்கிற ஃபியூல் லைன்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்ல லீக்கேஜஸ் இருக்கலாம், இதெல்லாம் செக் பண்ணீங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் லுக் ஃபார் ஏர் இன் தி ஃபியூல் சிஸ்டம் ஆர் டிஃபெக்டிவ் ஃபியூல் பைபாஸ் வால்வ். ஸோ ஃபியூல் சிஸ்டத்தில் எதுவும் ஏர் லாக் ஆகிடக்கூடாது, அதையும் செக் பண்ணணும். ஏர் பபிள்ஸு உள்ளே போய் ஆகிடக்கூடாது. அது இல்லாமல் ஃபியூல் பைபாஸ் வால்வ் இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணுங்க. அது மாற்ற வேண்டியதுன்னா அதை மாற்றிடுங்க. அப்புறமா நம்ம ஃபியூல் ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லெட் ப்ரெஷர் ஆஃப் ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் பம்ப் இருக்குல்ல, ஃபியூல் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ப்ரெஷர் பார்க்கணும். ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் பம்போட அவுட்புட் ப்ரெஷர், அவுட்லெட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னா, நார்மலாக 230 ப்ளஸ் ஆர் மைனஸ் 35 kPa இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 PSI, கிட்டத்தட்ட 33 PSIலேருந்து 30 PSIலேருந்து கிட்டத்தட்ட 38 PSI வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கணும் அந்த ப்ரெஷர், அவுட்லெட் ப்ரெஷர் ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் பம்போட. ஸோ அது இருக்கான்னு பார்த்துங்க. அந்த சப்போஸ் இந்த ஃபியூல் ப்ரெஷர் வந்து 140 kPa கீழே, அதாவது 20 PSI கீழே இருந்ததுன்னா நியூ ஃபில்டர் எலிமெண்ட் வந்து புதுசாக மாற்றி விட்டுருங்க. மாற்றி செக் பண்ணி பாருங்க. ஸ்டில் வந்து நீங்க வந்து பம்ப் ப்ரெஷர் வரல, ஃபியூல் ப்ரெஷர் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க பம்ப் தான் மாத்தி ஆகணும். ஓகேங்களா, இதுலயே வந்து ரெண்டாவது காசு இருக்குங்க. இந்த லோ ஆர்பிஎம், இன்ஜின் ஸ்டால் அட் லோ ஆர்பிஎம் அந்த ப்ராப்ளத்துக்கு ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன, ரெண்டாவது காசு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடியல் ஆர்பிஎம்மே வந்து லோவா இருக்க காரணம். ஸோ ஐடியல்ல இவ்வளவு ஆர்பிஎம்னு இருக்கு இல்லையா, மினிமம் அந்த ஆர்பிஎம்மே லோவா இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மெயின் ரீசன் வந்து கவர்னரை தான் நீங்க செக் பண்ணணும். கவர்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட் செக் பண்ணணும். ஆஸ் பர் வந்து ஃபியூல் செட்டிங் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு மேனுவல்ல என்ன இருக்கோ, ஐடியல் ஆர்பிஎம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவர்னரை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் நாசல். ஃபியூல் இன்ஜெக்ஷன் நாசல் வந்து டிஃபெக்டா இருந்தா கூட நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான் புது இன்ஜெக்ஷன் நாசல். அடுத்தது இன்ஜின் அசசரிஸ் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். செக் இன்ஜின் அசசரிஸ் ஃபார் டேமேஜ் ஏதாவது இருக்கா, இல்லை இனி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிங்க. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பு, இதுவே ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் எதாவது டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டிஃபெக்டிவ் பார்ட்ஸ்லாம் நீங்கள் மாற்றி விட்டுற வேண்டியதுதான். இதுதான் வந்து மூணாவது ப்ராப்ளம், இன்ஜின் ஸ்டால் அட் லோ ஆர்பிஎம் பிரச்சனை. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஸ்பீட் வந்து சடனாக வந்து வேரி ஆகினே இருக்கும், சடனாக சேஞ்ச் ஆகும். இதுக்கு என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் கவர்னர் இல்லைன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ அது எப்படி கரெக்ட் ஆக்ஷன் எடுப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா என்ன டேமேஜஸ் இருக்கா, அதாவது அந்த கவர்னரில் போனீங்கன்னா எனி டேமேஜஸ் இருக்கா, இல்லை ஸ்ப்ரிங் ஏதாவது ப்ரோக்கன் ஆயிருக்கா, இல்லை லிங்க் பார்ட்ஸ் இது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. அது எல்லாம் ஓகேவா இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்னரை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூல் ரேக்ல வந்து ஃப்ரீ டிராவல் இருக்கா அப்படின்னு பாருங்க, ஃபியூலோட டிராவலை. ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அப்புறம் இந்த கவர்னர் ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து டேமேஜ் பார்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அஞ்சாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட்ல ஆயில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ரீசன் சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆயில் இன் தி வால்வ் கம்பார்ட்மெண்ட். இன்ஜின் வால்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆயில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த ராக்கர் ஆம் ஷாஃப்ட் இருக்கும், அது ரெண்டு பக்கமும் நீங்கள் அதை செக் பண்ணீங்க. அது போத் எண்ட்ல நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது பிளக் வந்து மிஸ் ஆயிருக்கா, கன்ஃபார்ம் வெதர் தேர் இஸ் எ பிளக் இன் ஈச் எண்ட் ஆஃப் தி ஷாஃப்ட்ல. எண்ட் ஆஃப் தி ஷாஃப்ட்ல பிளக் பண்ணியிருக்காங்களா பாருங்க. அது பண்ணலன்னா அதுவும் வந்து ரீசனாக இருக்கும். ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா, வால்வ் கைடு இருக்கு இல்லையா, இன்ஜின் வால்வ் கைடு, அது வந்து வான் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி வான் அவுட் ஆயிருந்ததுன்னா நீங்க சிலிண்டரை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ரீகண்டிஷன் பண்ண வேண்டியது தான். இல்லைன்னா பிஸ்டன் ரிங்கு கூட வான் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல அதையும் நீங்க வந்து கண்டிஷன் பண்ணணும். பண்ணிட்டு புது பார்ட்ஸ் எல்லாம் நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா.
அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டூ மச் பிளாக் ஆர் கிரே ஸ்மோக் வந்து இருக்கும். எதில் இந்த எக்ஸாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கருப்பா இல்லை கிரே கலர்ல அப்படியே புகை வந்து நேரும் கருப்பு கலர்ல. இதை வச்சு நம்ம வந்து இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து 3 ப்ராப்ளம் இருக்குங்க அதுக்கான ரீசன். அதில் வந்து நாட் எனஃப் ஏர் ஃபார் கம்பஷன். கம்பஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் வேணும், இன்னொன்று ஏர் வேணும் இல்லையா? ஏர் வந்து போதியமான ஏர் கிடைக்கலன்னா ஃபியூல் ஃபுல்லாக பேர்ன் ஆகுது இல்லை, அப்போ இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்து கரெக்ட் ஆக்ஷன் அது செக் ஏர் கிளீனர். ஏர் கிளீனர் வந்து எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் டஸ்ட் படியாமல் இருக்கா, பிளாக்கேஜ் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது இன்லெட் மேனிஃபோல்ட் ப்ரெஷர் செக் பண்ணலாம் நீங்கள், ஏர் ப்ரெஷர். அப்புறம் டர்போ சார்ஜர் வந்து செக் பண்ணலாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றது. ஓகேங்களா? இது 3 விஷயங்கள் இருக்கு அந்த பிரச்சனைக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வால்வு. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வால்வு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைமிங்கே சில டைம்ல ராங்காக இருக்க வாய்ப்பு. அது வந்து ஆஸ் பர் செட்டிங் நீங்கள் வந்து டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் இன் தி கூலிங் சிஸ்டம், அந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கான காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் இன் கோர் ஆஃப் இன்ஜின் ஆயில் கூலர்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கூலர்ல இருக்கிற கோரை வந்து புதுசாக மாற்ற வேண்டியது தான். அப்புறம் ட்ரெயின் பண்ணிட்டு கூலிங் சிஸ்டம் எல்லாம் ஃப்ளஷ் பண்ணிட்டு புது கூலண்ட்டை போட்டு ஃபில் பண்ண வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவதா காசு பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் பிளேட் கேஸ்கெட் வந்து அதுவும் டிஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான் புதுசு. மூணாவதா பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட் கேஸ்கெட் கூட ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலிண்டர் லைனர் ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெட் கேஸ்கெட்டையும் மாற்றி விட்டுருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 7 காமன் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25 காசஸ் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷனும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபர்தராக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கான காசஸ் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.